ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மாங்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்துட்டு நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். 2 மாங்காய வந்துட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடுசு பொடுசா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு சந்தையில வாங்கிட்டு வந்திருந்த மாங்காய். ஸோ ரொம்ப புளிப்பா இருக்குது. இது எப்படி இருக்குமோன்னு நினச்சி ட்ரை பண்ணேன். ஸோ வந்துட்டு நல்லா தான் இருந்தது. ஸ்வீட் அண்ட் புளிப்பா, காரமா செம்ம சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு 2 பெரிய பல்லாரி வெங்காயம் வேணும். அதையுமே பொடுசு பொடுசா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஸோ நல்லெண்ணெய் ஊத்தி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பில போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து தாளிச்சுக்கிறேன். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயை சேர்த்துக்கிருவோம். மீத வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது சேர்த்துக்கிறேங்க. ஸோ வந்துட்டு நார்மல் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா, அதுவுமே நீங்க உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கிறீங்க. நான் கலருக்காக வந்துட்டு கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 1/4 கப் வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட தேங்காய் பால் இல்ல அப்படின்னா, நீங்க வந்துட்டு ரெடிமேட் வந்துட்டு கோகனட் பவுடர் இருந்துச்சுன்னா கூட நீங்க சேர்த்துக்கிறங்க. 2ல ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு, மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேங்க 1 விசிலுக்கு. ஒரு விசில் வச்சா போதும், நல்லா மாங்காய் மசிஞ்சிரும். என்னோட மாங்காய் வந்துட்டு கொஞ்சம் நாரா இருந்ததுனால 1, 2 முழுசா இருந்துச்சு. ஸோ அத வந்துட்டு நான் வந்துட்டு மத்து வச்சு கடைஞ்சுக்கிட்டேன். ஸோ விசில வந்துட்டு எப்போவுமே பார்த்து எடுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா 1, 2 மாங்காயா இருக்குது பார்த்தீங்களா? அத வந்துட்டு நான் வந்துட்டு மத்து வச்சு கடைஞ்சதுக்கப்புறம் நல்லா கிரீமியா இருந்துச்சு. ஸோ சாம்பார் சாதத்துக்கு, கீ ரைஸ்க்கு இந்த மாதிரிலாம் சூப்பரா இருக்கும். நான் வந்துட்டு ஃப்ரைடேக்கு வந்துட்டு கீ ரைஸ்க்காக தான் பண்ணியிருந்தேன். கீ ரைஸ் வித் சிக்கன் குழம்புக்கு வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்டா வந்துட்டு 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.